Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய வீட்டில், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மகன் மற்றும் மருமகளுடைய வீட்டில் நடத்தப்பட்ட ஒரு அத்துமீறல். கிட்டத்தட்ட அதில் வந்து எல்லா விதமான அத்துமீறலும் அடங்கியிருக்கிறது. சாதிய வன்மம் அடங்கியிருக்கிறது, ஆதிக்க மனப்பான்மை அடங்கியிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் பெயர் ஆண்டோ. இவருக்கும் மெர்லின் அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணமாகி இவங்க வந்து 7 வருடங்களாக தனியாக வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி. இவருடைய வீட்டில், அதாவது இவருடைய மருமகள் மற்றும் மகனுடைய வீட்டில் ஒரு பெண் வந்து, ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு பெண் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. அந்த பெண் அப்படிங்கிறவங்க வேலைக்கு சேர்ந்தது பிறகு சந்தித்த கொடுமைகளை, சந்தித்த மிக மோசமான நிகழ்வுகளை எல்லாம் சமீபத்தில் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி பேசியிருந்தாங்க. அதுவே அவங்க பேசுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து உருவாக்குச்சுன்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்கள கொடுமைப்படுத்தினவங்க எதை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீயே எதுவும் இல்லாத ஒரு நாய், உனக்கு பேச யார் வருவா? நான் வந்து எம்எல்ஏவோட மருமக, இது எம்எல்ஏவோட குடும்பம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அதிகார வர்க்க பலத்தை பயன்படுத்தி அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மிக மோசமான சாதி ரீதியிலாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் காயப்படுத்தி அவங்கள ஒரு உச்சகட்டமான ஒரு மோசமான நிலைக்கு தள்ளியிருக்கிறாங்க எம்எல்ஏ கருணாநிதியின் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள். அவங்க ஒவ்வொன்றா அதில் அடுக்கடுக்காக சொல்லும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செய்யலை அப்படின்னாலோ அல்லது சில விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் தவறுகள் நடந்தாலோ அவங்கள மிளகா பொடியை கலந்த தண்ணியை குடிக்க வச்சு அவங்க கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. கரண்டியை எடுத்து தலையிலையும் வாயிலையும் ரத்தம் வெள்ளம் ஊற்றக்கூடிய அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உச்சகட்ட கொடுமையாக அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க இந்த 2 பேருமே சேர்ந்து. இந்த வேலைக்கு வந்து கூட இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு 18 வயது நிரம்பிய பெண். இவங்க வந்து அந்த பகுதிக்கு வேலைக்கு போயிருக்கும் போது அவங்க அம்மாவுக்கு 2 நாட்களில் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் இங்கேருந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட இந்த மர்லின் அப்படிங்கிறவங்க யார், பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மருமகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா இல்லை உங்கள் அப்பா வீடா? இது 6 மாதத்துக்கு உன்னை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம், உன்னை அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இந்த அக்ரிமெண்ட் படி நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு ஃபோனை பிடுங்கி வச்சதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறது இவர்களுடைய சித்திரவதை. முதல்ல இந்த வெறும் வீடுகளை வந்து கழுவி மொழிகி கொடுக்கணும், வெறும் மாப் போடணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அதன் பிறகு 3 வேளையும் சமைக்க வச்சாங்க. இரவு 2 மணி வரைக்கும் தூங்க விடாமல் கொடுமைப்படுத்துவாங்க. அதே போல் அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு போக மிச்சம் மீதி இருந்தால் மட்டும்தான் அதை நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ரேஷன் அரிசியை வாங்கி கொடுத்து அது மட்டும்தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு தனியாக ஒதுக்கி கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் சமைக்கிறதுக்கான கேஸை வந்து பயன்படுத்தும் போது, இது என்ன உங்கள் அப்பா வீட்டு குக்கரா, உங்கள் அப்பா வீட்டு கேஸா, அதை நீ பயன்படுத்திக்கிட்டு இருப்பியா அப்படின்னு அதையும் பயன்படுத்தி தடை விதித்து அடித்து குடும்பப்படுத்தினாங்க. ஒரு முறை இந்த ஹேர் ட்ரையருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியை வச்சு என் உள்ளங்கையில் போட்டு சூடாக பண்ணதில் என் உள்ளங்கை முழுக்க கொப்பளமாயிடுச்சு. ஆனால் நான் குக்கர்லேயோ அல்லது தவறி நான் வந்து தீக்காயம் பண்ணிட்டேன்னு பொய் சொல்லி வெளியில் அதை சமாளித்தாங்க. அதற்காக ஒரு மருந்து மாத்திரையோ ஒரு அவசர உதவி சிகிச்சையை கூட அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பெண். இது மட்டும் இல்லாமல் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியுடைய மருமகள் மர்லின் அப்படிங்கிறவங்க ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் அப்படின்னு பேசியிருக்கிறாரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள். ஒரு சைக்கோ என்ன பண்ணுவாரோ, ஒரு மனித சைக்கோ எப்படி வந்து நடந்துப்பாங்களோ சக மனிதர்கிட்ட அப்படியே நடந்திருக்கிறாங்க. ஒரு நாள் காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தவங்க இரவு 10 மணி வரைக்கும் இந்த பெண்ணை போட்டு தொடர்ந்து தாக்கியிருக்கிறாங்க, தொடர்ந்து ஃபிசிக்கல் அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கைகளை மேலே உயர்த்த வச்சு
அவர்களுடைய மார்பகங்களை வந்து ரொம்ப தொடர்ந்து தாக்கி இருக்கிறாங்க, நிர்வாணப்படுத்தி அடைச்சிருக்கிறாங்க, கத்தரிக்கோல் எடுத்து அவங்கள்ட்ட இருந்த அந்த முடியை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு முறை அவருடைய கணவர் வந்து என்ன சொன்னாராமா, இந்த மெர்லினோட கணவர், அதாவது பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன் என்ன சொன்னாராமா, இந்த மாதிரி நீ அந்த நாயை என்ன வேணால் பண்ணிக்க, ஆனால் என் குழந்தை முன்னாடி பண்ணாத, இதனால் குழந்தையுடைய இது பாதிக்கப்படும். இவர் என்னமோ பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி போலவும் ஒரு மருத்துவரை போலவும் பேசியிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட்கள் வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சக மனுஷனை வந்து மதிக்க தெரியாத ஒரு நபர் கூட நீங்கள் இருக்கிறீங்க, நீங்களும் சேர்ந்து அவங்க தாக்கி இருக்கிறீங்க, இந்த எல்லா விதமான குற்றச்செயலுக்கும் உடந்தையாக இருந்திருக்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. அவங்க அடிக்கிறத பார்த்து உங்கள் குழந்தை மனசு கெட்டு போகுதா? என்ன மனநிலையில் இருக்கிறீங்க நீங்கள்லாம் அப்படிதான் நமக்கு கேட்க தோணுகிறது. அப்படியா சொன்னாங்களாமா. அதன் பிறகு அவர்களுக்கும் அந்த மனைவிக்கும் இடையே சண்டை நடந்துச்சாமா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடந்துச்சாமா. ஏய் இதுக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லி அதற்கும் சேர்த்து அந்த வேலைக்கு வந்த பெண்ணை வந்து மிக மோசமான வார்த்தைகளில் சாதி ரீதியாக திட்டி பேசி கேலி பண்ணி உருவ கேலி பண்ணி அவங்கள தாக்கியிருக்கிறாங்க அந்த மெர்லின் அப்படிங்கிற ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்கிறாரு எவிடன்ஸ் கதிர். இது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணையும் நீயும் உன்னுடைய அம்மாவும் ரெட் லைட் ஏரியாவுக்கு போனீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க அப்படின்னு மிக கொச்சையாக கீழ்த்தரமாக கேவலமான எண்ணங்களில் பேசியிருக்கிறார் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மருமகள். இதே போல ஒரு முறை வந்து துணி காய வைக்கல அப்படிங்கிறதுக்காக குழம்பு கரண்டியாலேயே வலது கண்ணில் அடித்து ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அப்பையும் அவங்கள வந்து எதுவும் அவங்க வந்து ஒரு உதவி வந்து செய்யலை. அவங்க முகமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கி அவங்க முகத்தில் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணதுக்கான எல்லா விதமான சாட்சியங்களும் வந்து அவங்களுடைய முகமே கூறுகிறது நம்மளால சொல்ல முடியும். இப்படியாக பண்ணவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கூடுதலாக என்ன ஒரு கிரிமினல் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா வந்து வேலைக்கு வரும்போதே இவங்கள்ட்ட இருந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிற்கான சான்றிதழ்களை வாங்கி வச்சுட்டு நான் மேற்படிப்புக்கு உதவி செய்கிறேன், நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. எனக்கு என்னுடைய படிப்பு சான்றிதழ்கள் கல்வி சர்டிஃபிகேட்ஸை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த பெண். தற்போது எவிடன்ஸ் அமைப்பு வந்து இதை வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணி வெளியில் வந்து கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய தாயாரும் அந்த பெண்ணும் ப்ளஸ் எவிடன்ஸ் கதிர் தொடரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்லேயும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நெஞ்சை உழுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இதை தொடர்ந்து ஒரு வழியாக பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் வாய் திறந்து பதில் கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, இதற்கும் என்னுடைய மகனுக்கும் சம்பந்தம் கிடையாது, என் மகனும் மருமகளும் என்னை விட்டு தனியாக வாழ்ந்து ஒரு 7 வருஷம் ஆகுது, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற விவகாரங்கள் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, எப்படிப்பட்ட நடவடிக்கையை மேற்கொண்டாலும் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே தலையிடாமல் இருந்தார் அப்படின்னா அவரை நம்ம வந்து வாழ்த்தலாம். ஆனால் இதில் அதிகார வர்க்கங்கள் தலையிட்டு எம்எல்ஏ கருணாநிதியுடைய மருமகளையும் மகனையும் காப்பாற்றினாங்க அப்படின்னா இது அப்பட்டமான சர்வாதிகார போக்கு, அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு நம்மளால் நிச்சயமாக சொல்லிட முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எம்எல்ஏவுடைய மருமக நான், அதனால நான் உன்னை என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற திமிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருப்பதன் காரணமாகத்தான் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. அவங்க வாக்குமூலமே சொல்லுது. அவங்க சொன்னதாக அதற்கான சாட்சியமாக இந்த பெண்ணே இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அதை நம்மளால் எப்படி மறுக்க முடியும்? எனவே அந்த பதவியை வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவங்க நடத்தியிருக்கக்கூடிய அட்டூழியங்களை அந்த பதவியும் அதிகாரமும் ஒருபோதும் காப்பாற்றக்கூடாது. இந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லக்கூடிய விவரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு தற்போது அவர்கள் இருவரின் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு வழியாக இந்த பெண்ணிற்கு சரியான வகையில் நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுகிறது. இதனுடைய இன்னொரு பகுதியாக திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய குடும்பத்தில் அதுவும் அவருடைய இரத்த சொந்தம் அவருடைய மகன் மருமகள், அவங்க வீட்டில் சாதி ரீதியாக ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை வர்க்க ரீதியிலாக அதிகார ரீதியிலாக துன்புறுத்தி இருக்கிறாங்களே, இது எங்கே போய் சொல்கிறது? கட்சிக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களையே கேள்வி கேட்கக்கூடிய நம்ம, உங்களுடைய சொந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய விவரத்திற்கு அவங்க பிரிஞ்சு ஒரு இவ்வளவு ஆண்டுகள் ஆகுதுக்கு தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இது எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்படி என்றால் இதில் தகுந்த நடவடிக்கை எடுங்க, நானே புகார் கொடுக்குறேன், அவங்க 2 பேரையும் ஒழுங்காக ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்ற ரீதியில் அவர் முதலே நடந்து எழுந்து வந்திருக்கணும்.
முதலே தலையிட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசுபொருளும் இல்லாமல் கிடையாது. எனவே இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறை எந்த விதமான பக்கச்சார்பும் இன்றி இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை அவர்கள் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது தான் நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மகனும் மருமகளும் இதில் குற்றம் செய்திருப்பது உறுதியாகும் பட்சத்தில் அவர்கள் இருவருக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வலுவாக எழுந்து வருகிறது. அது கூட்டணி கட்சிகளிடமிருந்தும் எழுந்து வருகிறது மற்றும் எதிர்க்கட்சிகளிடமிருந்தும் எழுந்து வருகிறது என்பதை நம்மால் கணிக்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பெண்ணிற்கு நீதியை வாங்கி தருகிறதா தமிழக காவல்துறை என்று. நன்றி. மற்றும் ஒரு செய்தி சந்திக்கிறேன். வணக்கம்.